அவங்க எல்லாமே லோ கட் ஆஃப் தான். நிறைய கட் ஆஃப் எடுத்தவங்க மட்டும் பெரிய ஒரு நல்ல கோர்ஸ் எடுத்து பெரிய காலேஜில் படித்து 10 லட்சம் மேலே செலவு பண்ணி அவங்க பெருசாக போனவங்களும் இல்லை, லோ கட் ஆஃப் எடுத்து ஒரு நார்மல் காலேஜில் படித்து கீழே விழுந்தவங்களும் கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். +2 முடித்து இன்னைக்கு ரிசல்ட் வந்தாச்சு. +2 முடித்து அடுத்து என்ன படிக்கிறது, எங்கே படிக்கிறதுன்னு மிகப்பெரிய குழப்ப மனநிலையில் இருக்கிற பெற்றோர்களாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான தேடுதல். இன்றைக்கி மட்டும் நான் ஆன்லைன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேலான கால்ஸ் நான் ரிசீவ் பண்ணிட்டேன். ஸோ எக்கச்சக்கமான குழப்பங்கள், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் இவ்வளோ நாள் நிறைய பிரேக்கிங் டைம் எடுத்துருந்து ஒவ்வொன்றுக்கும் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எல்லாமே செய்யுங்கன்னு சொல்லி நிறைய ப்ரிப்பேர் பண்ணி நிறைய பாயிண்ட் சொல்லிகிட்டே இருந்தாலும் என்னதான் அவேர்னஸை கிரியேட் பண்ணாலும் இங்கே திரும்ப எகெயின் பேக்லாக்கிங் தான். ஸோ எகெயின் நம்மளோட எல்லா டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷனும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கும், கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுலையும், காலேஜ் செலக்ட் பண்ணுறதுலையும் இன்னமும் தடுமாற்றங்களும் இருக்க தான் செய்யுது. சரிங்களா? ஓகே, எனிவே, ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன டாபிக்னா, இந்த லோ கட் ஆஃப். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம கேட்டகரிஸ் வைஸ் பிரிச்சுக்கலாம். 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். சரிங்களா? கேட்டகரி நம்பர் 1 180 எபோ. ஸோ 180 மார்க் அல்ல 170 மார்க்கு மேலே இருக்கவங்கலாம் எந்த அளவுக்கு டாப் காலேஜ் படிக்கலாம், எந்த அளவுக்கு பெரிய காலேஜ் போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கம் இருக்கும். அதே போல் அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா 170ல இருந்து ஒரு 100 வரைக்கும் வச்சுக்கலாம். அவங்க எல்லாமே லோ கட் ஆஃப் தான். அதாவது 150லேருந்து போயிட்டாவே எல்லாமே லோ கட் ஆஃப், ஒரு மாடரேட் கட் ஆஃப். இவங்களுக்கு மட்டும்தான் நிறைய கன்ஃபியூஷன், நிறைய டென்ஷன், நிறைய என்ன பண்ண தெரியல, என் பொண்ணு எதிர்பார்த்த மார்க் இல்லை, உட்காந்து அலறாங்க. இன்னைக்கு என்னோட ஆஃபீஸ் ஸ்டாஃபே ஈஸி ப்ளஸ் உடனே அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மார்க் குறைஞ்சிச்சு சார், மார்க் குறைஞ்சின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நீடடாக இருக்குது. அதனால் இதை பற்றி நம்ம கொஞ்சம் நிறைய பேச போகிறோம். லோயர் கட் ஆஃப் எடுத்தவங்களாம் ஒன்றும் பெருசாக பயப்பட தேவையில்லை. ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரியாலிட்டி என்ன, ரியல் டைமாக என்ன சினாரியோ போயிட்டுருக்கு அதை பற்றி சொல்லியிருக்கோம். சரிங்களா? நிறைய கட் ஆஃப் எடுத்தவங்க மட்டும் பெரிய ஒரு நல்ல கோர்ஸ் எடுத்து பெரிய காலேஜில் படித்து 10 லட்சம் மேலே செலவு பண்ணி அவங்க பெருசாக போனவங்களும் இல்லை, லோ கட் ஆஃப் எடுத்து ஒரு நார்மல் காலேஜில் படித்து கீழே விழுந்தவங்களும் கிடையாது. உங்களுக்கு என்ன மார்க் இருக்குது, அதில் என்ன நமக்கு கிடைக்கும், அந்த கல்லூரியில் எப்படி நம்ம ஜெயிக்கலாம், இதை பற்றி நம்ம நிறைய யோசிச்சு அவசரப்படாதீங்க. சரிங்களா? ஈவன் இப்போ இருக்கிற இந்த இன்ஜினியரிங் சினாரியோ பற்றி ஒரே லைனில் சொல்லிடுறேன். கிளாசிக்கல் என்னன்னா எவ்ரி இயர் ஒரு 1 லட்சத்துலேருந்து 1,70,000 இன்ஜினியரிங் கோர்சஸ் படிக்கிறாங்க மாணவர்கள். இந்த பெற்றோர் கண்டிப்பாக நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? 1 லட்சத்துலேருந்து 1,10,000 படிக்கிறாங்க. இந்த 2024 ஸ்டாட்டிக்ஸ் படி கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 65,000 மாணவர்கள் கம்ப்யூட்டர் சார்ந்த கோர்ஸில் படிச்சுட்டு வெளில வராங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாரும் வேலை கிடைச்சாங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், சென்னை பொறுத்த வரைக்கும் டாப் 4 கம்பெனியில் மொத்தமாக சீட்ஸ் இருக்கிற வேக்கண்டே பார்த்தீங்கன்னா வெறும் 15,000 இடங்கள் தான். அதுவும் ஆன்போர்டிங் கொடுத்துட்டு 1 வருஷம் வரைக்கும் வைக்கிறாங்க. அதுவும் டாப் காலேஜஸில் எடுக்கிறாங்க. அந்த 15,000 மாணவர்களில் நீங்களும் ஒருத்தரை வரதுக்கு தான் முயற்சி பண்ணணும். சரிங்களா? இதே போல் இன்றைக்கி ஜாயின் பண்ணுற ஒரு சிஎஸ் ஓரியன்டான கோர்சஸ்ஸு அவங்க 2028ல் நீங்கள் வெளியில் வரும்போது இந்த 65,000 மாணவர்கள் 90,000 மாணவர்கள் ஆகிடும். கண்டிப்பாக வேலை வாய்ப்புக்கான இடங்களும் அதிகமாக இருக்கலாம். ஒரு 20,000 மாணவர்கள் வச்சுக்கோங்க. 90,000 மாணவர்களில் முதல் 20,000 மாணவர்களை மட்டும்தான் இங்கே இருக்கிற கோர் கம்பெனி டைரெக்டாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வேலை கொடுக்கும். சரிங்களா? எல்லாருக்கும் கியூ கட்டி இப்போது நிறைய பெற்றோர்கள் எனக்கு கோவம் என்னென்னா, சார் நான் 8 லட்சம் 9 லட்சம் டொனேஷன் கட்ட போகிறேங்க சார், என் பையனுக்கு மார்க் பாருங்க, இன்றைக்கி கிளம்பி போனாங்க. நான் ரொம்ப கோவமான தட்டு சத்தம் போட்டேன். சார், ஒரு டொனேஷன் கட்டி ஒரு பெரிய அளவில் தொகையை செலவு பண்ணி இன்ஜினியரிங் கோர்சஸ் படிக்குமான்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக நான் வேணான்னு தான் சொல்லுவேன். மேனேஜ்மெண்ட் போட்டால் ஹை டொனேஷன் கட்டி பேசுகிறது இது மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் பெருசாக ஹோப் இல்லை. எனக்கு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனாக நான் சொல்கிறேன். நீங்கள் மற்றவங்க எல்லா யூடியூபர்ஸ் எல்லா விஷயம் சொல்லுவாங்க, இது உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் ஓகே. இன்ஜினியரிங் கோர்ஸ் இன்றைக்கி எப்படின்னா ஒரு டெக்னாலஜியை, ஒரு அட்வான்ஸை, இன்றைக்கி இருக்கிற ஃபீச்சரை சொல்லிக் கொடுக்குற ஒரு டெக்னாலஜி ஸ்டடி. சரிங்களா? இதில் நீங்கள் படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல டெக்னாலஜியை வளர்த்துக்கணும். டெக்னாலஜி வளர்த்துக்கிட்டா மட்டும் வேலை கொடுக்குறாங்களா? கிடையாது. 2 விதமான ஸ்கில் இருக்கணும். ஒன்று அகாடமிக் ஸ்கில் இருக்கணும், இன்னொன்று ஆப்டிடியூட் ஸ்கில் இருக்கணும். அகாடமிக் ஸ்கில்ன்றது படித்ததில் எந்த கல்லூரியில் உனக்கு சீட்டு கிடைக்குதோ கவர்மெண்ட் கல்லூரிக்கு அதுவும் நல்ல மார்க் எடுங்க. அதுவும் முக்கியமாக அட்டானமஸ் கல்லூரியை ப்ரிஃபர் பண்ணுங்கள், நல்ல மார்க் எடுங்க. அதே மாதிரி பேரில் ஜென்ரல் ஸ்கில்லு, ஆப்டிடியூட் ஸ்கில்னால் ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லு, ஒரு மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி, ஒரு ஆப்டிடியூட் எப்படி சால்வ் பண்ணுறது, கிரிட்டிக்கல் திங்கிங், இந்த மாதிரியெல்லாம் உங்களுடைய நாலேஜ் ஐடியாஸை நல்ல ஷார்ப்னிங்காக வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தான் வேலை உண்டு. நீங்கள் 98% எடுத்துட்டீங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் டிஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டீங்கன்னா மட்டும் வேலை கிடையாது. அதே போல் நீங்கள் வெறும் ஸ்கில் மட்டும்தான் இருக்கீங்க, அகாடமிக்லாம் வேலை கிடையாது.
ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கணுங்க, அதான் முக்கியம். அதே போல் நீங்கள் ஒரு பெருசாக டொனேஷன் கட்டி சீட்டு வாங்குறதுல அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. அவ்வளோ தூரம்லாம் நீங்கள் பணம் கட்டி படிக்கணுன்ற அவசியம் இல்லை. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லை சார், ஐ ஹாவ் மணி, நான் செலவு பண்ணி படிக்கிறது ரெடி சார், பெரிய டாப் காலேஜில் அந்த காலேஜ் வரையும் வேலை கொடுத்துருன்னு சொல்லிட்டாரு. இட் இஸ் கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ப்ராக்டிக்கலாக இதான் நடக்குது. 2028 மாணவன் வெளியில் வரும்போது எந்த மாதிரி வேலைவாய்ப்பை தேட போகிறார், எந்த மாதிரி வேலைவாய்ப்பு கிடைக்க போகுதுன்றது இன்னைக்கு அந்த இமேஜினேஷனும் ரியாலிட்டி இருந்தால் தான் உங்களால் அந்த படிப்பையும் கல்லூரியும் தேர்ந்தெடுக்க முடியும். இதை பற்றி நிறைய வீடியோக்கள் நான் பேசியிருக்கிறேன். என்னோட பழைய வீடியோக்கள்லாம் எடுத்து பாருங்கள், நிறைய இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்திருக்கு. எப்படி மார்க்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, நிறைய மாணவர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிஸ்ட்ரியில் ஒரு 471 பேர் வந்து சென்டம் எடுத்துருக்காங்க, ஃபிசிக்ஸில் 630 பேர் சென்டம் எடுத்துருக்காங்க, மேத்தமெட்டிக்ஸில் வந்து 2587 பேர் சென்டம் எடுத்துருக்காங்க. ஸோ இதனால கட் ஆஃப் இம்பாக்ட் இருக்குமா சார்? கண்டிப்பாக இம்பாக்ட் இருக்கும். நிறைய பேருக்கு மேத்தமெட்டிக்ஸில் வந்து நிறைய சென்டம் எடுத்துருக்கிறதுனால நிறைய பேருக்கு மேத்தமெட்டிக்ஸ் மார்க் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் வந்துருக்கு சொல்லலாம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஆட்டோமேட்டிக்காக சென்டம் குறைஞ்சிருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் மார்க் வந்து குறைஞ்சிருக்கு, ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ கட் ஆஃபில் வந்து 2023 இருக்கிற கட் ஆஃபும் இந்த வருஷம் வரப்போகிற கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்க்ரீஸ் ஆகுமா? காரணம் இன்க்ரீஸ் வந்து கண்டிப்பாக பேலன்ஸ்டாக இருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அதாவது வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நான் மேத்தமெட்டிக்ஸை வந்து நிறைய மார்க் எடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நான் பார்த்து நிறைய பேர் மேத்தமெட்டிக்ஸில் அதிக மார்க் எடுக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இன்ஜினியரிங் கட் ஆஃபுக்கு மேத்தமெட்டிக்ஸ் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலு. ஸோ இம்பார்ட்டன்ட் ரைட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 50% மார்க் தான் நம்ம எடுக்க போகிறோம், மேத்தமெட்டிக்ஸ் தான் ஃபுல் மார்க் எடுக்க போகிறோம். அதனால் அவங்களோட கட் ஆஃப் இன்க்ரீஸ் இருக்கலாமோ. லாஸ்ட் இயர் கட் ஆஃப்லேருந்து இந்த வருஷம் கட் ஆஃப் கரெக்டாக மினிமம் ஒரு 5 மார்க் வரைக்கும் ப்ளஸ்லேயோ இல்லை 5 மார்க் வரைக்கும் மைனஸ்லேயோ இருக்கலாமோன்றது என்னுடைய ஒப்பீனியன். சரிங்களா? ரைட். ஸோ இதுதான் வந்து கட் ஆஃப் உடைய டிஃப்ரெண்ட் பிளேஸு. அடுத்த கேட்டகரி என்னென்னா, நீங்கள் எல்லாருமே ஒருவேளை சார் 120 கட் ஆஃப் பண்ணிட்டேன், 130 கட் ஆஃப் பண்ணிட்டேன், 140 கட் ஆஃப் பண்ணிட்டேன், கண்டிப்பாக ஒரு டாப் அட்டானமஸ் காலேஜில் கம்ப்ளீட்டாக என்னால் ஒரு சீட் எடுக்க முடியாது, கவுன்சிலிங்கில் கிடைக்காது, நான் ஒரு பிசி கம்யூனிட்டி ரொம்ப இது மாதிரிலாம் குழப்பம் இருந்துச்சுன்னா தாராளமாக மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுங்க, தப்பே கிடையாது. பட் ஒரு டொனேஷன் இல்லாத டாப் அட்டானமஸ் கல்லூரியில் இல்லைனாலும் கூட ஒரு மாடரேட் அட்டானமஸ் கல்லூரி, அட்டானமஸ் கேட்டகரியில் இருக்கிற கல்லூரியை ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் போகலாம். அதை பற்றி எதுவும் தகவல் வேணுனாலும் தாராளமாக இந்த கூகுள் ஃபார்ம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு இந்த கட் ஆஃப் வரும், எனக்கு இது மாதிரி ஒரு அட்டானமஸ் காலேஜில் வேணும், டொனேஷன் இல்லாத அட்டானமஸ் காலேஜில் சீட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டொனேஷன் கட்டி போகிறது எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. சரிங்களா? அடுத்து கவுன்சிலிங். சார் டிஎன்ஏ கவுன்சிலிங் இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியலன்னா தாராளமாக கேளுங்க, நானே இது பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் மொபைலில் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. முடிந்தால் பக்கத்தில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் போங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற பாக்ஸில் இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க்கு ஜாயின் பண்ணிவிட்டு அதில் அட்மினுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். மொத்தமாக இருக்கிற அந்த ஒரு 10 டாக்குமெண்ட் தான் ஆல்ரெடி நம்ம சர்டிஃபிகேட் பண்ணி போட்டிருக்கோம். 10th 11th +2 கம்யூனிட்டி இன்கம், ஃபஸ்ட் கிராஜுவேட் 7.1 7.5 இந்த ரெலவெண்ட் டாக்குமெண்ட், ஒரு ஃபோட்டோ, ஒரு சிக்னேச்சர், இந்த மாதிரி ரெலவெண்ட் டாக்குமெண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிட்டாவே போதும். இங்கேயே அப்ளை பண்ணிவிட்டு ரிட்டர்ன் உங்களுக்கு அனுப்பிச்சுட்ருவாங்க அப்ளிகேஷன் காப்பியை. ஸோ அது கூட நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா பக்கத்தில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் போங்க. சார் நானே பண்ணுறேன் சார் அப்படின்னு மொபைலில் பண்ணி தவறாக மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதுங்க. சரிங்களா? ஃபெசிலிட்டி இல்லையா, தெரிஞ்சு இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு பண்ணுங்க. சரிங்களா? ரைட். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டாக இருந்தாலும் அட்டானமஸில் எடுங்க. அடுத்து வந்து நான் மெயின் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஜாப்ன்றது ஃபுல்லாகவே இன்ஜினியரிங் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் லோ கட் ஆஃப் எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி கவலையே படாதீங்க. சரிங்களா? அதுக்கட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்லிட்டேன், ஒரு கம்ப்யூட்டர் கோர்சஸ் 90% மாணவர்கள் வெளியில் வர போகிறாங்க, இருக்கிறது 15,000 பேருக்கு தான் வேலை கிடக்குன்னு சொல்லிட்டேன். ரிமைனிங் 65,000 பேர் சும்மா தான் உட்காந்துருக்க போகிறான்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஏன் சார் அந்த கோர்ஸை எடுத்து படிக்கணும்? யூ கேன் சாய்ஸ் த கோர்ஸ். சேஞ்ச் பண்ணுங்கள், உங்கள் மென்டாலிட்டி சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, நான் ஒரு மெக்கானிக்கல் போகலாமா, ஒரு சிவில் இன்ஜினியரிங் போகலாமா, எலக்ட்ரிக்கல் போகலாமா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் போகலாமா, இது எல்லாமே டெக்னாலஜி. இது எல்லாமே நம்ம என்ன தெரியுமா நினச்சிக்கிறோம், ஒரு கோர்ஸ் படிக்கணும், இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கணும், முடிச்சோன்னே நேராக போய் ஒரு 50,000 சம்பளத்தில் உட்காந்துடணும். இது உங்களோட எதிர்பார்ப்பு. பட் அப்படி இல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் தான் வேலையே இருக்கிறது குறைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் நல்ல ஒரு டெக்னாலஜியை கற்றுக்க போகிறேன், நான் ஒரு டெக்னாலஜியை கற்றுக்க போகிறேன், அந்த டெக்னாலஜி நல்லா கற்றுக்கிட்டு அது சம்மந்தப்பட்ட கம்பெனியில் என்ன ஸ்கில் வேணுமோ அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து வேலைக்கு போவேன் அப்படின்ற ஒரு ப்ரிப்பரேஷன் போங்க. பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணுங்கள், நிறைய ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க.
அதே போல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் படிக்கணுமா சார்? கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் படிக்க தான் ஆகணும். அதுக்காக ஏடிஎஸ்ல இருக்கிற ஆர்டிஃபிஷியல் தான் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் டாக்குமெண்டேஷன், மெக்கானிக்கலோட டிவைஸ், டிரைவ்ஸ், இதில் போயிட்டு ஆர்டிஃபிஷியல் யூஸ் பண்ணுங்க. இதில் இருக்க டெக்னாலஜி படிங்க. ஒரு சிவில் இன்ஜினியரிங்கில் இருக்கிற ப்ராசஸில் ஏடிஎஸ் கொண்டு வாங்க. ஒரு எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிற ப்ராசஸில் ஏடிஎஸ் கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்கள். எலக்ட்ரிக்கலில் ஒரு ஏடிஎஸ் கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் எக்ஸ்க்ளூசிவாக ஏடிஎஸ் மட்டும் படிக்கணுன்றது கிடையாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎஸ் திரும்ப நீங்கள் மெக்கானிக்கலும் சிவிலுக்கும் ட்ரிபிளிக்கும் வந்து தான் ஆகணும். ஏன்னா அதை எங்கே பயன்படுத்த போகிறீங்க? மெக்கானிக்கல் ஏதோ ஒரு எலமெண்ட்டில் பயன்படுத்த போகிறீங்க, சிவில் எங்கேயோ ஒரு இடத்துல பயன்படுத்த போகிறீங்க. ஸோ ஏடிஎஸ் பொறுத்த வரைக்கும் எடுக்கிறது தவறு கிடையாது. கிடைக்கிற பட்சத்தில் எடுங்க. கவர்மெண்ட் கோட்டால கிடைக்காத பட்சத்தில் ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கு மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியரிங்கோ இல்லை ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டோ தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான கம்பெனிஸு இன்வெஸ்ட்மெண்ட் போகிறாங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராங்க, நிறைய கார் கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன இருக்கணும்னா மல்டி டிசிப்ளினரி நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பற்றி நாலேஜ் இருக்கணும், எலக்ட்ரிக்கல் பற்றி நாலேஜ் இருக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி நாலேஜ் இருக்கணும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி எல்லா கைண்ட் ஆஃப் நாலேஜ் இருந்தால் தான் ஒரு இதில் சக்ஸஸ் ஆக முடியும். ஒன்ஸு நீங்கள் டிகிரி படிச்சுட்டு நீங்கள் உள்ள ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது எந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஸ்கோப் இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. சரிங்களா? எல்லா விதத்துலையும் உங்களுக்கு ஐடியா இருந்தால் மட்டும்தான் ஜாபை ட்ராக் பண்ணி எடுக்க முடியும். ஸோ கவலைப்படாதீங்க. வி ஹவ் டு சப்போர்ட் டு ஆல். நம்மளோட யூடியூப் சேனலில் அடுத்த காலகட்டங்களில் ஃபஸ்ட்டு கேன் ட்ரை டு அந்த கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறோம். நம்பர் 1. நம்பர் 2, என்னென்ன கட் ஆஃப் பண்ணுறது, எப்படி கவுன்சிலிங் சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணுறது, எப்படி கோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, கவர்மெண்ட் காலேஜ் என்ன இருக்குது, ஸ்காலர்ஷிப் என்ன இருக்குது, இது மாதிரியான அனைத்து வீடியோக்களுமே நம்ம அடுத்த சுச்சுவேஷனில் கைட் பண்ண போகிறோம். சரிங்களா?